இன்னைக்கு இன்னைக்கு தூத்துக்குடியில் வந்துட்டு நம்மளோட போர்ட் யூசர்ஸ், துறைமுக உபயோகிப்பார உபயோகிக்கிறவங்க, அப்புறம் இங்கே இருக்கிற வர்த்தகர்கள் அவங்களோட இன்னைக்கு இந்த கூட்டத்தில் வந்துட்டு நம்மளோட வஉசி துறைமுகம் இங்கே இதில் வந்துட்டு என்னென்ன திட்டப்பணிகள் வந்து என்னென்ன நிறைவேற்றப்பட்டிருக்கு மற்றும் எதிர்கால திட்டப்பணிகள் நம்மளோட வெளி துறைமுகம், அதாவது அவுட்டர் ஹார்பர்னு சொல்லக்கூடிய அந்த இதிலிருந்து மற்றும் வேற என்னென்ன முக்கியமான திட்டப்பணிகள் இருக்கோ அதை பற்றியெல்லாம் இன்னைக்கு வந்து பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய IMW இந்தியா மெரிடைம் வீக், இந்திய கடற்சார் வாரம் 2025 அக்டோபர் 27 31 வரைக்கும் நடக்கக்கூடிய இப்போ நடக்க போகிற இந்த நிகழ்ச்சியை பற்றியும் இன்னைக்கு இன்னைக்கு இந்த கூட்டத்தில் வந்து கலந்து பேசியிருக்கோம். இந்த இந்திய கடற்சார் வாரம் ஆனது வந்துட்டு அக்டோபர் 27 31 வரைக்கும் மும்பையில் நடைபெற இருக்கு. இதில் வந்துட்டு நம்மளோட வர்த்தகர்கள் வந்து பங்கேற்று அவங்களோட தொழில்நுட்பத்தை காட்டுறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு. இதில் 100 நாடுகளுக்கும் மேலேருந்து ஒரு 1,00,000 பேருக்கு மேலே பங்கேற்க இருக்காங்க. இதில் நிறைய ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் வந்து இது பண்ணுறோம். பசுமை தொழில்நுட்பங்களாக இருக்கட்டும், மற்றபடி வர்த்தகத்தை வந்து எப்படி நம்மளோட கடற்சார் வர்த்தகத்தை வந்து எப்படி மேம்படுத்துறது, அது மட்டும் இல்லாமல் கடற்சார் தொழில்நுட்பங்கள் வந்துட்டு எப்படி வெளிநாடுகள் என்ன நடந்துட்டு இருக்கு, இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, அதை பற்றி பேசுறது, பல தொழில் ஒப்பந்தங்கள் மற்றும் ஒரு புரிந்துணர்வு MOUன்னு சொல்லப்படுற இதெல்லாம் வந்து கையெழுத்து ஆக போகுது இந்த IMW ஈவெண்ட்ல. இதை பற்றிலாம் பேசியிருக்கோம். மற்றும் இந்த கூட்டத்தில் வந்து இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா வர்த்தக நண்பர்கள், போர்ட் யூசர்ஸ், துறைமுக உபயோகிக்கிறவங்க, இவங்களோட சப்போர்ட், அவங்களோட இது கேட்டிருக்கோம். எல்லாரையும் வந்துட்டு இதில் இப்போ இந்த IMW ஈவெண்ட்ல வந்து பங்கேற்று இந்த இந்த இந்திய கடற்சார் வாரம் IMW வந்துட்டு அதோட அதுலேருந்து என்னென்ன வந்து நம்மளுக்கு வந்து என்ன பெனிஃபிட் எடுத்துக்க முடியுமோ, என்ன வந்து நம்மளோட கலந்துக்கிட்டு என்னென்ன நம்மளால பெனிஃபிட் எடுத்துக்க முடியுமோ அதை பற்றி பேசி அவங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு இந்த வேண்டுகோள் வச்சு